ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கபிலனோட லஞ்ச் பாக்ஸ் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, கபிலனுக்கு எக் ரைஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தா, சரி சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். செய்து இருக்கிறேன். ஆனால் சூப்பராகவே டேஸ்ட்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. இது 5 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிடலாம். அப்படி என்ன பண்ணியிருந்து சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எண்ணெயில் போட்டு எண்ணெய் சூடானதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா அது இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட 2-3 கருவேப்பிலை இருந்துச்சு, அதுவும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஏன்னா எல்லாருமே சாப்பாடுல சில பேர் உப்பு போட்டு எடுப்பாங்க, நான் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். அதனால உப்பு தேவையான அளவு போட்டு கிண்டிக்கலாம். கிண்டினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் மசாலா எதுவுமே சேர்க்கல. கொஞ்சோண்டு மல்லிகை பொடியும் சிக்கன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ஏன்னா ஒரு முட்டையோட அளவுக்கு குவான்டிட்டியில் தான் பண்ணிக்கிட்டேனால பெருசாக நிறைய எதுவும் பண்ணல. அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னே பண்ணியிருந்தேன். ஒரு முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்துனாக்கா நல்லா உங்களுக்கு பெருசு பெருசாக வேணுமா இல்லை குட்டி குட்டியாக வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை நல்லா வேக விட்டுருங்க. நானும் குட்டி குட்டியாக போதுன்னு சொல்லிட்டு இப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிச்சு வச்ச சாதத்தை இதில் பரட்டி எடுத்தோம்னா முட்டை ரைஸ் என்னோட ஸ்டைலில் ரெடி. இதுக்கு கூடவே அவனுக்கு நட்ஸும் அப்புறமா முட்டை பிரெட்டும் தான் கொடுத்துருந்தேன். பிரெட் ஆம்லேட் தான் போட்டு கொடுத்தேன். அவனுக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். சரி சொல்லிட்டு இன்னொரு முட்டையை எடுத்து அவனுக்கு பிரெட் ஆம்லேட் பண்ணி கொடுத்தான். காலையில் அவனும் சாப்பிட்டு ஒன்று பேக் பண்ணிட்டு எடுத்துருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு இதுதான் கபிலனோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் ரெடி பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு என்ன ரெடி பண்ணலாம்னு அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.